ராம் யோகாலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆசனம் என்ற வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஆசனாஸ் மகா முத்ரா அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசனாஸ். இது பார்த்திங்கன்னா எதுக்கு இது பலன்களை கொடுக்கும் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி நிறையா பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் சுகர், அதாவது சர்க்கரை வியாதி. பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசு 25 வயசு ஒரு 10 வயசு குழந்தைக்கே இன்றைக்கி ஆரம்பிச்சிருது. நிறைய காரணங்கள் சொல்லலாம் இந்த சர்க்கரை வியாதி வர்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி வந்துடுச்சு அப்படின்னாலே வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் நம்ம எடுத்துகிட்டு சாப்பிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். அது கூட பார்த்திங்க அப்படின்னா யோகாசன பயிற்சிகள், வயிற்றை அழுத்தம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிகள் ஆகும். நிறைய ஆசனங்கள் இருக்குது, வயிற்றை அழுத்தம் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். அது பார்த்திங்கன்னா இப்போது சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா அது கண்ட்ரோலாக வைக்கும். அந்த ஆசனம் வகையில் இன்றைக்கி நம்ம மகாமுத்ரா அப்படிங்கக்கூடிய எளிமையான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மண்டி போட்டு, அதாவது நீங்கள் சமணம் போட்டு உட்கார்ந்து வாக்கில் மண்டி போட்டு உட்காரோம். இது வஜ்ராசனா அப்படிங்கக்கூடிய ஆசனாஸ்லாம் நீங்கள் உட்காரணும். ஒரு சிலருக்கு உட்கார்றப்போ பின்பக்கம் இங்கே வலிக்கும், அதாவது பாதங்கள் அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த ஜாயின்ட்ஸ் வலிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு விரிப்பு, பெட்ஷீட்டு, டவல் அந்த மாதிரி எடுத்து கீழே நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்து நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். உட்காந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வலது கை தொப்புள் கீழே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். இடது கை வலது கைக்கு மேலே நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். தொப்புள் கீழே அழுத்தம் கொடுத்துக்கணும். மெதுவாக என்ன பண்ணுறீங்கன்னா மூச்சை இழுக்கணும். ஃபர்ஸ்ட் இழுத்துட்டு கீழே வர 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 மூச்சை விட்டுட்டே வரும். இந்த அளவுக்கு நிப்பாட்டிக்கோங்க. இது கீழே வேண்டாம், ரொம்ப வயிற்று அழுத்தம் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நிப்பாட்டிக்கலாம். ஒரு 10 எண்ணிக்கை மெதுவாக எதிர்ச்சிக்கலாம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லிருந்து ஒரு 5 வரை நல்லா மூச்சு இழுத்து நீங்கள் விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் முக்கியமாக எம்டி ஸ்டமக்கில் தான் இது பண்ணணும். சாப்பிட்டு தயவு செய்து யாரும் இது பண்ணிடாதீங்க. எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். அதுபோல் வயிற்றில் ஏதாச்சும் அறுவை சிகிச்சையோ இல்லை வேறு ஏதாச்சும் வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இது செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த பயிற்சிகள் நீங்கள் டெய்லி பண்ணுறப்போ உங்களுடைய அடிவயிறு அழுத்தம் கொடுக்குறப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வரும். வாய்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கூட தீரும். இது டெய்லி பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.